ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 45 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே கீழே விழுந்து கிடந்த நருட்டோ வந்துட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் ஒக்காகே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். இதை கேட்குற கீபா அதை ரொம்பவுமே இன்சல்ட் பண்ணுவான். வேணா ஒன்று பண்ணலாமே, நீ என்னை விட ரொம்பவுமே வீக்கராக இருக்க, அப்படின்னா நான் ஹொக்காகே ஆகிக்கிறேன் உனக்கு பதிலாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக சிரிப்பான். இதை கேட்குற நருட்டோ செம்ம ரேஜ் ஆவான். இந்த இடத்துல நருட்டோவுக்கு அவன் கிளாஸ் ரூமில் முதற்கொண்டு பசங்க சிரித்த விஷயங்கள் தான் ஃப்ளாஷ் ஆகும். குறிப்பாக இந்த இடத்துல நருட்டோவை பார்த்து ரொம்பவுமே பயங்கரமாக கலாய்ப்பான். உன்ன மாதிரி வீக்லிங்கில் ஹொக்காகே ஆனா என்னடா ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கலாய்ப்பா. நீ டஃப்பால ஆக்ட் பண்ணாதேன்னு சொல்லுவான். இந்த இடத்துல நருட்டோ பாத்தீங்கன்னா எந்திரிச்சு நின்று நருட்டோ சொல்ற விஷயம் ஒண்ணு தான். இங்க நீ என்கிட்ட ஹொக்காகேங்கிற பேருக்காக சண்டை போட போறேன்னா இந்த இடத்துல தோக்க போறது நீ தாண்டா அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல சர்ப்ரைஸ் அட்டாக், நருட்டோ சர்ப்ரைஸ் வெப்பன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இடத்துல கீபா சொல்ற விஷயம்லாம் பாத்தீங்கன்னா இதே மாதிரிலாம் திரும்ப எந்திரிச்சு நின்று இருக்காத, இப்படிலாம் நின்று இருந்தீங்கன்னா ரொம்பவுமே கேவலமா டிஃபீட் ஆயிருவே அப்படின்னு சொல்லுவான். இருந்தாலுமே நருட்டோ வந்து ரொம்பவுமே அவனோட திங்ஸ்ல ப்ராப்பராகவே நான் இப்படி தாண்டான்ட்டு இருப்பான் இல்லையா, இதை பார்க்குற கீபா செமட்ரிகர் ஆகிட்டு இதாண்டா உனக்கு கடைசி, இதுக்கப்புறமா உனக்கு இறுதி சடங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து டாஜ் ஆயிரும் நருட்டோ. இருந்தாலுமே அவன் நினைக்கிற விஷயம்னா இவனுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கானுங்க அப்படின்னு. இதுக்கப்புறமா ஸ்மோக் பாம்லாம் யூஸ் பண்ணுவானுங்க. இந்த ஸ்மோக் பாம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நருட்டோ சிக்கிரடான் இல்லையா, இதுக்கப்புறமா அதுக்குள்ளேயுமே ஃபேங் பண்ணுவாங்க. நருட்டோ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாஜ் பண்ணுவான். இருந்தாலுமே இந்த இடத்துல அவனுக்கு ரொம்பவுமே டிஃபிகல்ட்டி சுச்சுவேஷனாக தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக்குள்ள இருக்க நருட்டோவுக்கு எப்படியே நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணி ஆகணும், இது அந்த பழைய டெக்னிக் மாதிரியே தான் இருக்குது, இதுலேருந்து எப்படியே வெளியே போயாகணுங்க மேலே திங்க் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நருட்டோ நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கடா அப்படிங்கிற மேலே கீபா சொல்லுவான். இந்த இடத்துலலாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான் நருட்டோ. நீ என்னதான் பண்ணு, நீ இப்போ 2 பேர் இருக்கியா, இன்னும் 3 பேர் 4 பேராக கூட வா, ஆனால் எங்கிட்ட நீ கண்டிப்பாக தோத்து தான் போகிற அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதுக்கப்புறமா திரும்ப அட்டாக் பண்ண போவானுங்க, இவனை முடிச்சிடலாம் அக்கமாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப ஸ்மோக் பாலை போட்டு அதுக்கப்புறம் ஃபேங்லாம் பண்ணுவானுங்க. இந்த இடத்துல ஹினாட்டா சக்குரா 2 பேருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அட்டாக் ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழுகும், ஸ்மோக்லாம் வேற போட்டுறானுங்களா, அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது, மின்னல் வேகத்துக்கு வேற அவனுக்கு செயல்பட்டு இருக்கானுங்க இல்லையா. அதனால தான் இங்கே ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருக்கும். இந்த இடத்துல நருட்டோவுக்குமே கன்ஃபியூஷனாக இருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கீபா இதில் யாரும் நம்ம எப்படி கண்டுபிடிச்சா தானே அட்டாக்கே பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யோசிப்பான். இதுக்கப்புறமா நருட்டோவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கப்புறமா அவன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அவனோட ஜுட்சுவை பண்ணுவான். கக்காஷி வந்துட்டு பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவார். இதை பார்க்குற சக்குரா வந்துட்டு என்னன்னு கேட்பா. கக்காஷி வந்துட்டு நீ நல்லா க்ளோஸாக பார் அப்படின்னு சொல்லுவா. இந்த புகையெல்லாம் போனதுக்கு தான் காட்டுவாங்க. மொத்தம் 3 கீபா நிற்பாங்க. டேய் இது கிளவர் மூடா நருட்டோ, நல்ல வேலை கீபாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆன அப்படின்னு சொல்லிட்டு சக்குரா கத்துவா. ஹினாட்டா வந்துட்டு அவன் மனசுக்குள்ள ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்குரா சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல கிட்டத்தட்ட 2 பேர் இருக்காங்க, கீபா அக்கமாரு. கீபா வந்துட்டு அக்கமாருவை அட்டாக் பண்ண முடியாது இல்லையா, அது அவனோட பெட் இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யார் அட்டாக் பண்ண போறங்கிறத பார்த்து தான் அட்டாக் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது லீ இருந்துட்டு இப்போ 2 பேர்த்துல கீபா வந்து யாரையுமே அட்டாக் பண்ண முடியாது, யாருன்னு தெரிஞ்சுட்டு தானே அட்டாக் பண்ண முடியும். இதே நருட்டோக்கு அப்படி கிடையாது, 2 பேர்ல யாரை வேணாம் அட்டாக் பண்ணலாம் இல்லையா. இது வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரிலாம் லீ சக்குராலாம் பேசிட்டு இருப்பாங்க. கீபா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் டாக் யூஸர் தானே, அதனால அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும். அது மூலயமா நருட்டோவை கண்டுபிடிச்சு ஒரு பஞ்ச் பண்ணிடுவான். என்னால் உன்னை ஸ்மெல் பண்ண முடிஞ்சதுடா அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல குரனாய் சொல்கிற விஷயமே அதுதான். அவனோட சக்கராவில் யூஸ் பண்ணி அவனோட நோஸ் மூலயமா அவனோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லுங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 1000 டைம்ஸ்க்கு மோரான இடத்துல கூட அந்த ஒரு சென்ட் யூஸ் பண்ணி அவன் யாரு என்னங்கிறத கண்டுபிடிச்சிருவான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் கீபா. இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான். பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. என்னன்னு பார்த்தா அக்கமாரு இருப்பான் அந்த இடத்துல. கீபாவோட நோஸுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஷீனோ நினைப்பான். பார்த்தீங்கன்னா கீபால அந்த இடத்துல ரொம்ப ரேஜ் ஆகி டே நீ தாண்டா பின்னாடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ குத்துவான். அந்த பக்கமா பறந்து போய் விழுந்ததான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அக்கமாரு. பார்த்தீங்கன்னா செம்ம டாக்டிக்ஸ் பண்ணியிருப்பான். அதை பார்க்குற கக்காஷி வந்துட்டு இதுதான்டா ஒரிஜினல் பிராங்க்ஸ்டர் அப்படிங்கிறது அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைப்பாரு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நருட்டோ பண்றது வேலை பூராமே பார்த்தீங்கன்னா பிராங்க் தான் அதிகமாக பண்ணிட்டு இருப்பான். அந்த வகையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தனை ஏமாத்துறதுங்கிறது அவனுக்கு கைவந்த கலை தான். நருட்டோவை பொறுத்த வரைக்கும் அந்த டாக்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிப்பான். இப்போ கீபா என்னதான் அவனோட ஸ்மெல் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருந்தாலும் அவனோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லுங்கிறது ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவன் கண்ணால் பார்க்கும்போது என்ன பண்ணி டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த ஒரு செகண்ட்ல பைத்தியத்தனம் பண்ணுவான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நருட்டோ இந்த வேலையை பார்த்துருப்பான். இப்போ ஸ்மெல் யூஸ் பண்ணி நருட்டோவை அட்டாக் பண்ணிட்டான். ஆனால் அந்த இடத்துல அக்கமாருக்கு அதை
பார்த்துட்டானா விஷுவலா கீபா கண்ணு முன்னாடி தெரிய விஷயத்த தான் நம்புவான். அந்த டைம்ல முட்டாள்தனமா தான் நடந்துக்குவாங்கிறது நருட்டோவுக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணி தான் இந்த வேலையை பார்க்க வச்சிருப்பான். இதுக்கப்புறமா நருட்டோ அட்டாக் பண்ணுவான். பாத்தீங்கன்னா பாஞ்சு வந்து ஒரு கிக் பண்ணுவான். சக்குரால செம்ம எக்ஸைட்மெண்ட்டோட பாப்பா. இதெல்லாம் பாக்குற எல்லாமே ஷாக் ஆவாங்க. ஹினாட்டால அது ஆசம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். இதுக்கப்புறமா சக்குரா வந்துட்டு இப்ப நான் சொன்னேன் இல்லையா சில விஷயங்கள்லாம், ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா நினைச்சு பாப்பா இப்படிதான் வந்து நருட்டோ அட்டாக் பண்ணிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த. இந்த இடத்துல நருட்டோ இருந்துட்டு டேய் ஒரு ஜுட்சு பண்றோம்னா அது நம்ம ஆப்போனண்ட்டுக்கு எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் பண்ணும். ஒரே இதை திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு ஸ்டூபிட் அப்படின்மா. இது நான் சொன்னதாச்சே வேர்டு மாறாம சொல்றானே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவாரு ககாஷி. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹாக்கு அட்டாக் பண்ண போகும்போது இந்த ஷேடோ க்ளோன் ஜுட்சுங்கிறத பாத்தீங்கன்னா பண்ண போவான்ல, அப்ப கூட ஜாபுசா அட்டாக் பண்ண போவான். இந்த இடத்துல கூட ஹாக்கு காப்பாத்திருப்பா. அந்த டைம்ல ககாஷி இந்த விஷயத்த சொல்லி இருப்பாரு. அந்த விஷயத்த தான் இங்க நருட்டோ யூஸ் பண்ணிருப்பான். இந்த இடத்துல கீபா நருட்டோ பண்ண நிறைய விஷயங்கள் நினைச்சிட்டு டென்ஷன் ஆக வேண்டாம், நம்ம கொஞ்சம் காம் டவுனா ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கையை அவனே கடிப்பான். பிளட் பயங்கரமா வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவன் ஷூரிகன் எடுப்பான். இந்த ஷூரிகன் வச்சு அட்டாக் பண்ணும்போது டாட்ஜ் பண்ணானா இப்போ லைட்டா ஏதாவது திரும்புவான்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன இடத்துல அட்டாக் பண்ற சிச்சுவேஷன் வந்தா அந்த ஆல்ஃபோ ஜுட்சுன்னு சொல்லி வேகமா போய் அடிப்பான் தெரியுங்களா. ஸோ அந்த ஜுட்சு பண்ணி உன டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். இந்த இடத்துல ககாஷி வந்துட்டு உன்னோட ஆப்பனன்ட் ரொம்பவுமே காமா இருக்கான், இதுவே ஒரு பெரிய பிரச்சனை தான், நீ அடுத்து என்ன பண்ண போற நாட்டும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீபா உண்மையாமே நீ இப்பதான் சீரியஸ் ஆக ஆரம்பிச்சிருக்க, இப்போ இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட புது சீக்ரெட் கில்லர் ஜுட்சுவை நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லுவான். சூப்பர் சீக்ரெட் கில்லர் மூவா என்னடா சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இதுல சுத்திக்க எல்லாத்துக்குமே ஒரு வினோதமா இருக்கும். அப்படி என்னடா டெக்னிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி சக்குராவுக்கே தெரியாது இல்லையா, சொந்த டீம்மேட்டா இருக்கா நான் அவளுக்கே தெரியாது இல்லையா. இதை இப்ப கேட்கிற லீ இருந்துட்டு நருட்டோ கிட்டே எல்லா விஷயத்தையும் விட்டுரு, அவன் இது மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவனோட ஒரு புது டெக்னிக்கை வெளியே ரிவீல் பண்ணாம இருந்திருப்பான் போலக்கு அப்படின்னு நினைப்பான். இந்த இடத்துல கீபால அந்த மூவை முதல் கொண்டு இதெல்லாம் போய் தானே சும்மா பிளஃப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பான். இந்த இடத்துல நருட்டோ ஹேண்ட் சைன் பண்ணுவான். இந்த டைமை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கீபா அவனோட ஷூரிகனை வச்சு அட்டாக் பண்ணுவான். நருட்டோல டார்ஜ் பண்றதே செம்ம ஃபன்னா தான் இருக்கும். டார்ஜ் பண்ணி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா கீபா அவனோட ஆல்ஃபோ ஜுட்சுங்கிறத போட்டு வந்து வேகமாக வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான். பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணி ஸ்டாண்டிங்கில் தான் நிற்பான். திரும்ப கீபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் பண்ணுவான். நருட்டோ பயங்கரமாக பறந்து போய் விழுவான். இதை பார்க்குற ஹினாட்டா அண்ட் சக்குரா ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணுவாங்க. இதை பார்க்குற ஷிகமாரு ஈனா சோஜியில் ரொம்பவுமே ஷாக்கிங்காக வாயை பிளந்துட்டு பார்ப்பாங்க. சக்குரா எந்திரி நருட்டோ அப்படின்னு சொல்லி கத்துவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நருட்டோக்கு தோன்ற விஷயம் என்னன்னா என்னோட சக்கராவும் கூட பில்ட் பண்ணுற கூட மாட்டேங்கானே, இவ்வளோ வேகமாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவா. இந்த இடத்துல ஷிகமாருல சொல்கிற விஷயம் என்னன்னா அவன் ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாகவும் இருக்கான், ரொம்பவுமே ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கான். இந்த வகையில போச்சுன்னா நருட்டோனால இந்த இடத்துல ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். இந்த இடத்துல மாய் அட்டாக் பண்ணிட்டே தான் இருப்பான் கீபா. குறிப்பா இந்த இடத்துல பாஞ்சு வந்து கீரக் வருவான், கீறிடுவான். ஆக்சுவலா இந்த இடத்துல நருட்டோக்குள்ள ரொம்பவுமே பிளட் வரும். இருந்தாலுமே அதை டார்ஜ் பண்ணி கீபாவை தூக்கி அந்த பக்கமா வீசிடுவான். இந்த பக்கம் நருட்டோ நின்றுட்டு இருப்பான். அவன் கை வழியா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறமா நருட்டோ வந்துட்டு நான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒக்காகே ஆக போறவன்டா, உங்க ட்ரெயின் மட்டும் இல்ல இங்க இருக்கு எவங்கிட்டையுமே நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் கேட்கிற கீபா ரொம்பவுமே ட்ரிகர் ஆகி நீ கனவுலேயே வாழ்ந்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன் பாரு, உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான். மாத்தி அட்டாக் பண்ணுவான். செம்மையா கீரல் போடுவான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நருட்டோ நின்றுட்டு இருப்பான். பின்னாடி வந்து கீபா அட்டாக் பண்ணுவான். சரியான அடி விழுகும். இதை பார்க்குற சக்குரால நருட்டோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துவா. அங்க சுத்தி இருக்க எல்லாருமே ஷாக்கிங்கா பார்ப்பாங்க. நீ என்ன சீரியஸாக சொன்ன அதான் சீரியஸ் ஆயிட்டேன் அப்படின்னு கீபா சொல்லுவான். இந்த இடத்துல கீபா வந்துட்டு நீ எனக்கு சரிக்கு சமமா நிக்கிற அளவுக்கு கூட தகுதி இல்லாதவன்டா புரியுதா அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோ எந்திரிக்கிறத பார்க்குற கீபா ஷாக் ஆகும். நிறைய பேருக்கு இந்த இடத்துல ரொம்பவுமே டென்ஷனா ஃபீல் ஆகும். என்னடா இவ்வளவு மணி நேரம் பேட்டில் பண்றாங்க மாதிரி காங்குரோலாம் நினைப்பான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு ஹாப்பினஸாகவும் இருக்கும். நருட்டோ அந்த அளவுக்கு அவனோட ஓன் ஃபீட்ல நிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. சக்குராலாம் நீ உன்னோட புது ஜுட்ஸோ இல்லை என்னமோ ஏதோ ஒன்று பண்றா அப்படின்னு சொல்லி கத்துவா. நீ எல்லாம் செமையா சீர பண்ணுவான். இந்த இடத்துல நீ என்ன ஃபுல்லா ட்ரை ஆயிட்டியா, இப்போ நான் என்னோட புது ஜுட்ஸோ பண்ணிட்டுமா அப்படின்ட்டு நருட்டோ பண்ண வருவான். அதுக்கு நான் உன்னை விட்டாதான்டா அப்படின்னு சொல்லிட்டு கீபா அட்டாக் பண்ண பின்னாடி வருவான். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நருட்டோவோட வயிற்ற கலக்கி கேஸ் வந்துடும். அதை ஸ்மெல் பண்ற கீபானாலாம் ரொம்பவுமே முடியாம நிற்பான். இந்த இடத்துல எல்லாருமே டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்ணுவாங்க. ஹினாட்டாலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவுமே கூச்சப்படுவா. இதை பாத்தீங்கன்னா எப்படி குரோனாய் சென்ஸ் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா கீபாவுக்கு ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லை விட 1000 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அந்த வகையில இந்த மாதிரியான ஒரு மோசமான ஸ்மெல் அவனை ரொம்பவுமே அதிகமா அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த இடத்துல ககாஷியுமே சொல்ற விஷயம் என்னன்னா இவன் இந்த மாதிரி தான் பண்ண போறான்னு தெரியல, இதுதான் அவனோட புது ஜுட்சுவா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாரு. அதே டைம் பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 அன்பிரடிக்டபிள் நிஞ்சா அப்படின்னா பாத்தீங்கன்னா நருட்டோ தான். அந்த வகையில தான் இந்த ஒரு டெக்னிக்குமே இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் ககாஷி திங்க் பண்ணுவாரு. ஆனா இது பாத்தீங்கன்னா அது அவனோடதே
கிடையாது. நருட்டோ வந்து இது லிட்டரலா அது ஏமாந்து நடந்தது தான். இந்த இடத்துல நருட்டோ அவனோட க்ளோன்ஸை யூஸ் பண்ணுவான். அதை பார்க்குற ஹினாட்டாக்கு அவன் என்ன பண்ண போறானே புரியாம இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பயங்கரமா பாஞ்சு வந்து இது உனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய வேண்டான்னு அடிப்பான். பார்த்தீங்கன்னா இந்த லீ ஒரு அட்டாக் பண்ணிப்பான் இல்லையா, திடீர்னு மாஞ்சு அடிச்சு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. சாஸ்கேயும் கூட லைன் பரேஜ் அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கவே பார்த்தீங்கன்னா இவன் க்ளோன்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி அதை உசுமாக்கி பரேஜ்னு சொல்லி கிக் பண்ணுவான். இதை பார்க்குற எல்லாமே ஷாக் ஆவாங்க. ககாஷி மட்டும் இது புது டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு இதை சாஸ்கே பண்ணான்ல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி பார்ப்பாரு. இந்த இடத்துல ககாஷி சொல்ற விஷயம் என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சாஸ்கேவோட மூவ் பார்த்தான், அதையே பண்ணிட்டு பேரை மட்டும் மாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாரு. இந்த இடத்துல கெக்கோ வந்துட்டு இந்த 7th பேட்டிலோட வின்னர் நருட்டோ உசுமாக்கி தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. இந்த இடத்துல லீ சக்குரால பயங்கரமா சியர் பண்ணுவாங்க. ஷிகமாரு வந்துட்டு யாரா கனவு கண்டா நருட்டோ கீபாவில் பீட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். இது ஒரு மேஜர் அப்செட்னு சோஜி சொல்லுவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹினாட்டால நருட்டோ ஜெயிச்சிட்டான்ட்டு ஒரு சந்தோஷத்தில் இருப்பான். நருட்டோவை பார்க்குற ககாஷில ரொம்பவுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நருட்டோட மனசுக்குள்ளே இந்த இடத்துல ரொம்பவுமே ஓடுற விஷயம்னா, ரொம்பவுமே மூச்சு வாங்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன் மனசுக்குள்ளே என்ன ஓடும்னா, நான் ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆகிட்டேங்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுதுங்கிற மாதிரி நினைப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா நருட்டோ நான் அதை ஈஸியாகவே முடிச்சிட்டேன், இதெல்லாம் பீஸ் ஆஃப் கேக் மாதிரிடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருப்பான். இதை பார்க்குற ஹினாட்டா வந்துட்டு அவனை எப்படி கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு நருட்டோ அப்படின்னு சொல்லி கத்துவா. நருட்டோ வந்துட்டு சொல்லு ஹினாட்டா அப்படின்மா. இந்த இடத்துல ஹினாட்டா ரொம்பவுமே வெக்கப்பட்டுட்டு ஒரு டப்பா ஓட்ட கையில் வச்சுட்டு நீட்டுவா. பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி குரோனாய் சென்சே சொல்லுவாங்க. ஹினாட்டான்னு சொல்லி பயங்கரமா பார்ப்பாங்க. இந்த இடத்துல குரோனாய் யோசிக்காத என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீபா வந்து இப்படி ஸ்ட்ரெச்சில் வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, சொந்த டீமை சேர்ந்தவன், ஆனால் இவன் எவ்வளவுக்கு ஆயின்மெண்ட் கொடுக்குறா, அப்போ என்னமோ இருக்குங்க மாதிரி தான் குரோனாய் திங்க் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நருட்டோ இது என்னன்னு கேட்டிருப்பான். அது ஒரு ஆயின்மெண்ட் தான், ஹீலிங் ஆயின்மெண்ட் கொடுக்குறல, அவளுக்காக வாங்கி அப்படின்னு சொல்லி குரோனாய் வாங்க வைப்பாங்க. இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு ஹினாட்டாவை பார்த்து தேங்க்யூ ஹினாட்டா, நீ ரொம்பவுமே நைஸாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குவான். இதை தூரத்துல இருந்து பார்க்குற நெஜி வந்துட்டு இதை இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டு இல்லையா லேடி ஹினாட்டா அப்படின்னு சொல்லி நினைப்பான். பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ் அவன் மனசுக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஒரு பெரிய ரீசனே இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.竹やぶの中へ吸ったコラさ、やぶから棒に吸ったコラさ、破れたラブレタ持って吸ったコラさ、破れかぶれのやぶ医者が